தப்பா நடிச்சிருக்காதீங்க. என் அண்ணன் எங்க அப்பா எல்லாம் உயிர் முட்டை பார்த்துக்கோங்க, உயிர் முட்டை ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு பிரியாணி, அடுத்த பரோட்டா, அடுத்த வெங்காய பச்சடி, ஐஸ்கிரீமு, சிக்கனு எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டோன்ட்டு இங்க வந்திருக்காங்க கைஸ். வந்துட்டு ஒரே சோறு தானா சாப்பிட்டோன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அப்ப இங்க எனக்கு எப்படி இருக்கா? அதான் கைஸ் இதை வைத்தறிச்சல் ஐஸ்கிரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஸ்டைலில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து இப்போ கல்யாண மண்டபம் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா முற்றம். இந்த இடத்துல தான் நடுவில், வீட்டுக்கு நடுவில் வந்து முற்றம் மாதிரி வச்சு அதில் வந்து ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. நடுவில் ஆக்சுவலி தண்ணியெலாம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. இது பக்கத்தில் உட்காந்து பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஓடெல்லாம் போட்டு ரொம்ப பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து சாப்பிட்ற இடம். வெளியில் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வெளியில் உட்காந்து பிரியாணி, சிக்கனு எல்லாம் சாப்பிட்றோம். இலக்கியன் வேற ரொம்ப வயிற்றெரிச்சலோட இருந்தான். இனியன் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பார்த்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து உட்காந்து ஓப்பனில் உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா கலைநயத்தோட இந்த மாதிரி ஒரு லைட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இனியன் வந்து இங்கே அங்கே போகிறான், இங்கே வரான், ரொம்ப ஜாலியாக அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் இடையில இடையில வந்து வா இனியன் வா இனியன் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை வச்சு அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து கார்டனிங் பக்கத்தில் வச்சு எடுத்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நடுவில், இது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ லேடிஸுக்கு இதே மாதிரி ஒரு டைனிங், ஜென்ஸுக்கு இதே மாதிரி டைனிங்னு இது வந்து இப்போ என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹை சீலிங்கோட நல்லா பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள் இனியன் வந்து அங்கிட்டு போகிறாரு, இங்கிட்டு வராரு, ஜாலியாக இருக்கிறாரு. அந்த இடமே வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே உள்ள என்ட்ரி ஆகி நல்ல ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள் ஃபவுண்டைன், தண்ணி இதாக இருக்குது. அந்த இடத்துல கூலிங்காக இருந்துச்சு. ஸோ இது வீட்டுக்கு முன்னாடி அந்த கூலாக இருக்குங்க மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கே வந்து தப்பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து லைட்டிங்ஸு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இருட்டாயிடுச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நானும் இனியனும் கிளம்பி வந்துட்டோம். வந்தோடனே இலக்கி, ஏப்பா என்னையா விட்டு போயிட்டீங்க, நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்களா, அதை சாப்பிட்டீங்களா, அதை இது பண்ணீங்களா, பிரியாணியா, சிக்கனா அப்படின்னு போட்டு எங்களை கேட்டு கேட்டு தொலைச்சிட்டான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.